பேசணும்னு கூப்பிட்ட? இல்லை என் மேலே கோமா இருக்கியா ஜோ? சாரி, என்னை மன்னிச்சிடு. இல்லை இல்லை பரவாயில்ல, உன்னால தான் நல்லா படித்து நல்ல கிரேட் வாங்கியிருக்கேன். நீ சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, நீ ஏன் அடுத்த வாரம் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கலந்துக்க கூடாது? இல்லைப்பா, அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி என்னோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, இதில் வேற ஸ்போர்ட்ஸ் சைட்லாம் போயிட்டா சரியாக படிக்க முடியாது. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். நீ போக வேணாம், நீ படிக்க மட்டும் செய், நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? டேய், ஜோ கிட்ட கேட்டியா? என்ன சொன்னா? இல்லடா, அவள் படிக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லாம் வேணாம். என்னடா இப்படி சொல்ற? அவள் ஏதோ ஒரு வாரத்தில் படித்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க போறவன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்னடா பண்றது? அவள் வரமாட்றா. நீ பேசியுமாடா அவள் கன்வின்ஸ் ஆகல? ஹாய். ஏய், நீ என்ன இங்கே பண்ற? நீ என்ன ஹை ஜம்பா தாண்ட போற? உன்னோட ஹைட்டுக்குலாம் நீ இங்கே வரலாமா? என்ன, நான் ஒன்றும் குள்ளெல்லாம் கிடையாது, நான் கரெக்டான ஹைட்டில் தான் இருக்கேன். யார் சொன்னா நீ ஹைட்டா இருக்குன்னு? உன்னோட ஹைட்லாம் இவன் அசால்ட்டா தாண்டிடுவான் தெரியுமா? ஹே லீ, உண்மையிலுமே என்னோட ஹைட்லாம் தாண்டிடுவியா என்ன? உன்னோட ஹைட் ஒரு 150 இருக்குமா? அதுதான் என்னோட பேசிக் ஜம்பே. ஹே ஜோ, இங்க வாயா, இங்க வந்து நில்லு. இப்ப லீ வந்து எப்படி ஜம்ப் பண்ணுவான்னு பாரு. இல்லைல்ல, ஒன்றும் தேவையில்லை. இங்க பாரு, நீ மட்டும் பயப்படாம இங்க நின்ன அப்படின்னா, அவன் கரெக்டா தாண்டிட்டான் அப்படின்னா நான் கேட்கறத நீ வாங்கி கொடுக்கணும். அப்படி அவனால தாண்ட முடியலன்னா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறேன், ஓகேவா? இல்லைல்ல, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ரொம்ப உஷாரா தான் இருக்கா. டேய், நமக்குள்ள இருக்க டீலிங் உனக்கு தெரியும்ல, இதுதான்டா சரியான டைம். சொல்லுடா அவள்கிட்ட. ஜோ, பயப்படாத, நான் கண்டிப்பா தாண்டிடுவேன், ஓகேவா? ஓகே. என்ன ஜோ, இப்போ ஓகேவா? ஜோ, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்ப ஸ்டன் ஆகிட்ட? அப்புறம் நீ பறந்ததை பார்த்து பயந்து போயிட்டா போல, பயந்தாங்கோலி. இதோட நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. போய் கேன்டீன்ல பண்ணு வாங்கிட்டு வா போ. என்னடா இப்ப அனுப்பிட்ட? கிளாஸ் டைம்ல இவ கேன்டீன் போனதை பார்த்தா டீச்சர்ஸ் கிட்ட மாட்டிப்பாளே. அதுக்காக தான்டா அனுப்புனது. ஹே லீ, குடு, நானும் எடுத்துட்டு வரேன். இல்ல ஜோ, பரவாயில்ல விடு. குடு இங்க. அம்மா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த சிவா ஏன் எப்போ பாரு என்னை ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கலந்துக்க சொல்லி கேட்டுட்டே இருக்கான்? அப்படி என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, போன வருஷம் அந்த ஹைஸ்கூல் பசங்க ஒரு பாயிண்ட்ல வின் பண்ணிட்டானுங்க. இது மட்டும் இல்லாம ஓவரா எங்களை அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு கடைசி வருஷம், அதுக்குள்ள பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறான். நீ வேற நல்லா ஓடுறியா, உன்னை கூட்டிட்டு போனா நாங்க வின் பண்ணிடுவோம்னு நம்பிக்கையில அவன் பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அதான் விஷயமா? எனக்கும் ஆசை தான், ஆனால் படிப்பை நினச்சாதான். பரவாயில்ல ஜோ, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன, 1 வீக் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப நீயும் எங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணினா நல்லா ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும்னு நினைச்சோம். அதுக்காக தான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. என்ன சொல்கிற? உண்மையாகவே நான் இருந்தால் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறியா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். சரி ஜோ, அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, நான் கிளம்புறேன், லேட் ஆகிடுச்சு. சரி சரி, ஓகே. இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த ஜோவை சம்மதிக்க வச்சே ஆகணும்டா. டேய், நீ இப்படி அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அவ எப்படிடா வலிக்கு வருவா? பேசாம நீ அவகிட்ட வேற மாதிரி ட்ரை பண்ணி பாரு. லைட்டா அப்படியே ஃப்ளோட் பண்ற மாதிரி. அவளை பார்க்கும் போதெல்லாம் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லு. ஸ்கூல்லயே நீ தான் கியூட்டா இருக்குன்னு சொல்லு. டேய், இதெல்லாம் நான் சொன்னா கூட அவ நம்புவாளான்னு தெரியலடா. ஏன்னா அவளுக்கே தெரியும் இதுல உண்மை இல்லைன்னு. சரி விடு, அப்ப நம்ம சிம்பத்தி வச்சுதான் அவளை கரெக்ட் பண்ணணும். இந்த தண்ணியை எடுத்து கண்ணுல விட்டு அழுகிற மாதிரி ஆக்ட் கொடுக்கலாம். ஏய், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுறீங்க? ஒன்னும் இல்லடா, பதறாத, எல்லாம் அந்த ஜோவுக்காக தான். அட பாவீங்களா, அவ ஸ்கூலை விட்டு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. நீங்க யாருக்காகடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது, கிளம்பி போயிட்டாளா? ஆமாண்டா, விடு. அவ தான் படிக்கணும்னு சொல்றாள்ல, நம்ம ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு? அவளுக்கும் சேர்த்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாம கிரவுண்டுக்கு போலாம். இங்க என்னடா பண்றா? இந்த டைம் நம்ம தான்டா கப் அடிக்கிறோம். எங்கே போனீங்க? எவ்வளோ நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? தூசு, வரமாட்டேன்னு சொன்னா வந்துட்ட. இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன், பார்த்துக்கோ. மன்னிச்சிடுங்க குருஜி, நீங்க வந்ததே பெரிய விஷயம். வாங்க ப்ராக்டிஸ் பண்ண போலாம். இந்த ஒரு வாரத்துல நம்ம இவ்வளோ க்ளோஸாவா நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஜாலியா போயிடுச்சுல. எல்லாரும் இங்க என்னடா பண்றீங்க? நீங்க எல்லாருமே ஃபைனல் இயர் பசங்களாச்சே, உங்களை யார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் அலோவ் பண்ணா? எந்த பெர்மிஷனும் இல்லாம எப்படி 5 பேர் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கீங்க? நான் வர வரைக்கும் எல்லாரும் நீல் டவுன் போட்டு நிக்கணும். இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நான் ஆஃபீஸ் ரூம் போயிட்டு வரேன். நீங்க இதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் சார். இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க கூடாது. சரி, நீங்களே பசங்க கிட்ட பேசி புரிய வைங்க. டேய், போதும்டா நடிச்சது, எல்லாரும் ஒழுங்கா நில்லுங்கடா. சார், என்னாச்சு? என்ன சொன்னாரு?
ஏய் பசங்களா, உங்க கிளாஸ் டீச்சர் சொல்ற மாதிரியே இப்போ உங்களுக்கு படிப்பு தாண்டா ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் மறந்துடுங்க. உங்க டிபார்ட்மெண்ட்லயும் பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு கிளம்புங்க. டேய், இப்போ நம்ம என்னடா பண்றது? என்னடா பதில் சொல்லாம சிரிக்கிற? அதெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆ, என்னடா இவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நீ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டதே இல்லையா? அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெருசாலாம் இல்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே. நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூட்டத்துல தொலைஞ்சு போயிடாத. ஒழுங்கா எங்க கூடயே வா. ஏய், நீங்கெல்லாம் என்னடா பண்றீங்க இங்க? இல்ல சார், இன்னைக்கு சண்டே, அதனாலதான். சரிடா, நீங்க வாங்க, நான் அங்க போய் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹே, இங்கே பாரு, எல்லாருமே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் நல்லா விளையாட முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்கு. ஏய், இங்க பாரு, எதுக்கு அவங்கள பாக்குற? அங்க பாரு, அங்க நம்மளுக்கு கொடுக்க போற பிரைஸ் ரிவார்ட்ஸை மட்டும் பாரு. சரி, நீங்கள் ஏன் அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட தோத்து போறீங்க? ஏய், இப்ப இந்த கேள்வி ரொம்ப அவசியமா? சரி சரி விடு, பயப்படாத. அக்கா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபெயில் பண்ணாத. இங்க அக்கான்னு ஒரு டைம் கூப்பிடு பார்ப்போம். போதும் போதும், உன்னோட வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. இந்தா, எங்களுக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரி, ஓகே. ஏய், ஏன்டா அவளை தனியா அனுப்புற? போதாண்டா அவளுக்கு கொஞ்சம் பயம் போகும், அதனாலதான் வேணும்னே அனுப்பி விட்டேன்.